ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போது நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் மொத்தம் 3 ஃப்ரேம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் எம்கே, வெண்ணிலா, வினிதா இவங்க 3 பேரும் இருப்பாங்க. அது ட்வின் கிராஃப்ட் ஆப்பை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணி வச்சது. அதுக்கடுத்து 2 ஃப்ரேம் இருக்கும். ஒன்று எம்கேவும் எம்கேவோட மனசாட்சியும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேஎஸ், அதுக்கப்புறம் வேந்தன், அவங்க மாமனார், புகழரசி இவங்க 4 பேரும் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அது ரெண்டுமே ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தது. ஆக்சுவலி எம்கேவும் அவரோட மனசாட்சியும் பேசுகிற சீனும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேஎஸும் வேந்தனும் பேசுகிற சீனும் ஆப்பை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். என்ன ஒன்றுன்னா நான் சேவ் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஆப்பில் இருந்து. அதுக்கப்புறம் கேஎஸ் ஊட்டிக்கு போகிற சீனும், அப்புறம் மலரும் எம்கேவும் பேசுகிற சீனும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆப்பை அப்டேட் பண்ண சொன்னாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல நேற்று, அது மாதிரி மாறிடுச்சு. அப்போது நம்ம ஓல்டு வீடியோவை முதல்ல சேவ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு நான் முன்னாடி சொன்ன அந்த 2 ஃப்ரேமை சேவ் பண்ணும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக அப்டேட் ஆன மாதிரியே மாறிடுச்சு. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்போது நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் முதல் சீனுக்கும் மற்ற 2 சீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லாட்டி அடுத்து என்ன செய்கிறதுங்கிறத பற்றி யோசிப்போம். சரிங்களா? இன்றைக்கோட நான் 3வது நாளாக ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கு மேலேயும் வருமா என்னன்னு தெரியலை. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் நம்ம வியூவர்ஸ் நீங்கள் நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, கேஎஸ் எப்படி இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு, அவர் ஃப்ரேமில் வந்து நின்னா போதும், அவர் வாய்ஸ் போதும், அவரோட கேரக்டர் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்போ எடுத்து வச்சதை நான் உங்களுக்கு இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்ன செய்கிறதுன்னு. நான் இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நேற்று நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஆனாலும் இன்னும் சில பேர் சொல்லியிருந்தீங்க, நம்ம கேஎஸ்னாலே ஒரு கெத்து, ஒரு மரியாதை இருக்குது, அதை குறைக்கிற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த யோசனையில் தான் நான் வீடியோ மேக் பண்ணாமலே இருந்தேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கேரக்டர் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான், ஆனால் அதை நாங்கள் ஒரு கார்ட்டூனாக பார்க்கல, நிஜமாக எங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஒரு மனுஷனாக தானே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த கார்ட்டூனுக்கு மதிப்பு இல்லை, அங்கே இருக்கிற கேஎஸ்க்கு தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் உங்களோட எல்லாரோட கருத்தையும் ஏற்றுக்கிறேன். அப்படி ஏற்றுக்கிட்டு தான் இப்போ இந்த எபிசோடை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஓகேன்னா கண்டினியூஸாக நம்ம தினமும் எபிசோட் போட்டுடலாம். சரிங்களா? நானும் இன்னும் வரிசையாக ஒரு 5 கதை வச்சுருக்கேன் கேஎஸ்க்காக. எல்லாத்தையும் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, பார்க்கலாம். இந்த எபிசோட் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்க. இன்னைக்கே வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எம்கே வெல்கம். எம்கே சார், எப்போ வந்தீங்க? வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்க. என்ன எம்கே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ என்ன வேணும் இங்க இருக்க? இன்னைக்கு நான், வெண்ணிலா, அக்கா எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போறோம்னு பேசியிருந்தோம்ல, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா, ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. பாக்குறீங்களா? நோ நோ நோ, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். சரி, நான் அப்புறமா நிலா கிட்ட கொடுத்து விடுறேன். பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் நான் நிலா வீட்டிலே இருந்துட்டேன். ஓகே. எம்கே, உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரட்டுமா? நோ நோ தேங்க்ஸ். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னீங்களே சார், இன்னைக்கே வந்துட்டீங்கன்னு கேட்டோம் 2 பேருமே. அதுக்கு பதிலே சொல்லலை. அது கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வந்துட்டேன். சரி. நீ நான் கிளாஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாக கிளம்புனேன். உங்கள் கார் நின்றுது, அதான் நீங்கள் வந்துட்டீங்களோ என்னமோன்னு பார்க்க வரலான்னு போனேன். அங்கே நீங்கள் இல்லை. மணி அண்ணா கிட்ட கேட்டால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்கே வந்தேன். ஓகே. எம்கே, நிலாவை நீங்களே கொண்டு போய் கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? மேம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எப்பவும் போல ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்குவேன். சாரே பாவம் அங்கேருந்து இப்போ தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லை, அதெல்லாம் கொண்டு போய் விடுவார். என்ன எம்கே, கொண்டு போய் விடுவீங்க தானே? பரவாயில்ல மேம், சார் இருக்கட்டும், நான் போய்க்குவேன். சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எம்கே சார், போயிட்டு வரேன். மேம், ப்ளவுஸ் தைக்க கொடுத்தோம்ல, அந்த ரிசிப்ட் பாட்டிக்கிட்டே இருக்கு. பாட்டிக்கிட்டே இருக்கட்டுமா இல்லை நீங்கள் வச்சுக்கிறீங்களா? நீயே அதை வச்சிரு நிலா. நீ பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க மேம். ஓகே, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்துப்போ. வரேன் சார். எம்கே, நிலா சொன்ன மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறம் நீங்கள் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
ஆ சரி நான் போயிட்டு வரேன். ஆ ஆ இது எதில் வந்த? உன் கார் எதுவும் இங்கே நிற்கல? அக்கா கூட வந்தேன். என்னை இங்கே ட்ராப் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அக்கா கிளம்பிட்டா. இப்போ அக்காவுக்கு ஃபோன் பண்ண வந்துருவா. நான் போய்க்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஆ ஓகே. சரி வரேன். எம்கே, ஆ இன்விடேஷன் எல்லாமே நாளைக்கு காலையில் வந்துருமா. கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட வேண்டியதான்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. எம்கே, ஆ ஆன்ட்டிக்கு இன்விடேஷன் அங்கே அனுப்ப சொன்னாங்க. உங்கள் டிரைவர் கிட்ட கொடுத்து விட சொன்னாங்க. கொடுத்து விட்டுலாமா? ஆ சரி, நான் இன்விடேஷன் வந்ததும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லைன்னா அப்பாவை விட்டு கால் பண்ண சொல்கிறேன். பார்த்துக்கோங்க என்ன. சரி நான் வரேன். வினி, நீலா, எப்படி நான் வினியை மறந்தேன்? இந்த ஒரு நாள் முழுக்க நான் வினியை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இவளை எப்படி நான் மறந்தேன்? ஓ ஷிட், எப்படி நான் வினியை மறந்து போனேன்? கடவுளே, வினியை இத்தனை வருஷம் லவ் பண்ணி அவ கூட என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு எப்படி அவளை மறந்தேன்? ச்சே, என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு. வினி இருக்கும்போது என் மனசுக்குள்ள நிலா எப்படி வந்தா? ஏற்கனவே வினியை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா எப்படி நிலாவை லவ் பண்ண முடியும்? அது எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ண முடியும்? ச்சே, இடியட் 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 எம்கே, நீ ஒரு இடியட். கரெக்டா சொன்னடா. வந்துட்டியா சாமி? நான் தான் சொன்னேனே, நீ எப்போல்லாம் புலம்பி தவிக்கிறியோ அப்பெல்லாம் நான் வருவேன்னு. இப்போ என்னடா உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி தனியா கடந்து புலம்பிக்கிட்டு இருக்க? எம்கே ஒரு சேர்ல உட்காரணும்னா அந்த சேர் கூட எம்கேவோட ரேஞ்சுக்கு இருக்கணும். ஆனா இப்போ பாரு, எம்கே கீழே உட்காந்துருக்கான். இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். கூல் கூல். இப்போ என்ன உன்னோட ப்ராப்ளம்? ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ண முடியும்? அவன் அட் அ டைம்ல 5-6 ஃபிகர் கரெக்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். நீ ரெண்டுக்கே எப்படி முழிக்கிற? ஏய் இங்க பாரு. சரி சரி, ஜோக் அபார்ட். இங்க பாரு, ஒரு நேரத்துல ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண முடியும். அதான் நான் தான் ஏற்கனவே வினியை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் நிலாவை லவ் பண்ண முடியும்? ஏற்கனவே வினி இருக்கிற மனசுக்குள்ள நிலா எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? ஏ இடியட், அதை தாண்டா நானும் கேட்குறேன். ஒருவேளை வினியை நீ நிஜமாவே லவ் பண்ணலையோ என்னமோ? ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, நிலாவை பார்க்காம உன்னால இருக்க முடியல, அவகிட்ட பேசாம இருக்க முடியல அப்படின்னு தானே ஊட்டியில இருந்து வில்லந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்த. ஆமா, ஏன்? ஏன்னா நிலாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. வை? பிகாஸ் நீ அவளை லவ் பண்ற, ரைட்? ஆனா நீ வெளியே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கியே, இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ நாள் வெளியூர் போயிருக்க, எத்தனையோ தடவை வெளியே ஸ்டே பண்ணியிருக்க வினியை விட்டுட்டு. அப்போல்லாம் வினியை பார்க்காம உன்னால இருக்க முடிஞ்சது தானே? அது நான் ஒர்க் விஷயமா போனேன். இப்போ மட்டும் என்ன ஊரை சுற்றி பார்க்கவா போனேன்? ஆமாம், நான் இப்போ சும்மா தான் போனேன். அதான். எம்கே, நீ ஒன்று நீயே ஏமாத்திக்கிற. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? வினிதா மேலே நீ வச்சிருக்கிறது உண்மையான காதல் இல்லைன்னு சொல்றதை விட அது காதலே இல்லைன்னு சொல்றது தான் உண்மை. அவகிட்ட உனக்கு வராத ஃபீலிங்ஸ் எல்லாம் நிலா கிட்ட வந்திருக்கு. அவளை பார்க்காம எத்தனையோ நாள் இருந்திருக்கு. ஆனால் நிலாவை பார்க்காம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இதுக்கு பேர் தாண்டா லவ். அப்புறம் வினிதா, அதுக்காக ரெண்டு பொண்ணுங்களையுமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யாராவது ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது எந்த பொண்ணை நீ உண்மையிலேயே லவ் பண்றங்கிறத நீ தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நீ யோசி. இப்போ நான் நிலா பக்கம் போனா வினிதாவோட நிலைமை, வினியோட நிலைமை என்ன ஆகும்? அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா? நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துன மாதிரி ஆயிடாதா? அதுவும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டேன். சரி, இது வினிதா பத்தின உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நிலாவை பத்தி நிலா கிட்ட நான் என்னோட காதலை இன்னும் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும், அதுக்கப்புறம் அதை அவ அக்செப்ட் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. சரி, அப்போ போய் நிலா கிட்ட உன்னோட காதலை சொல்லு. அவ அக்செப்ட் பண்றாளா இல்லையான்னு பாத்துடலாம். அப்போ வினியோட நிலைமை, நீ ரெண்டு பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒரு பக்கம் குதி. நிலா கிட்ட போய் உன் லவ் சொல்லு. அவ அக்செப்ட் பண்ணிட்டான்னா வினி கிட்ட சாரி கேட்டுட்டு நிலாவை கல்யாணம் பண்ணிக்கோ. தட்ஸ் ஆல். கல்யாணமாவா? டேய், அப்போ என்ன உன்னோட பிளான்? சும்மா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலான்னு பாத்திருக்கியா? சைட்ல வச்சுக்கலான்னு நினைச்சியோ? இல்ல, நிலாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என் அளவுக்கு படிப்பு இல்லை, என் அளவுக்கு அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை அவகிட்ட. எம்கே, திஸ் இஸ் ராங். நோ நோ. நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க என்னை பத்தி? என்னோட பிஸ்னஸ் கிராஃப்ட் டோட்டலாக டவுன் ஆகிடும்.
டேய், ஃப்ரெண்டுன்னு கடந்து உருகுற, நிலான்னு கடந்து உருகுற. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஸ்டேட்டஸ் தேவையில்லை, பட் மேரேஜ் லைஃப்க்கு ஸ்டேட்டஸ் கண்டிப்பா தேவை. யூனோ ஒன் திங், இந்த விஷயத்துக்காக தான் எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டையே வந்தது. நீ அதை மறந்துட்ட பாரு. நானும் நீ அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன்டா. நோ, நெவர். அப்படின்னா நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் என்னோட லைஃப்க்கு கண்டிப்பா செட் ஆகாது. அப்படின்னா அவ மேல நீ வச்சிருக்கிற லவ், ஐ திங்க் அது லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹே இடியட், நோ, ஐ எம் நாட் அன் இடியட். நீ தான் இடியட். ஏதேதோ பேசி என்னை குழப்ப பார்க்குற. நோ, குழப்பிட்ட. நல்லா யோசிச்சுக்கோ, இது உன்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கோட நாளைக்கோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. அதையே தான் நானும் சொல்றேன். இது என்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கோட நாளைக்கோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. லைஃப் லாங் கண்டினியூ ஆகணும். என்னோட மேரேஜ் லைஃப்ங்கிறது நான் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. என்னோட ஃபேமிலி, என்னோட பிஸ்னஸ் சர்க்கிள், இந்த சொசைட்டியில் எனக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட், என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே கலந்தது. கண்டிப்பாக நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது எல்லாமே டவுன் ஆகிடும். என் அண்ணன்கிட்ட நான் சொன்ன மாதிரி இனம் இனத்தோட தான் சேரணும், பணம் பணத்தோட தான் சேரணும். எப்பவுமே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் முடிச்சு போடவே முடியாது. முடிச்சு போடணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். இந்த சொசைட்டியில் நான் இருக்கிற பிளேஸ் வேற, நிலா இருக்கிற பிளேஸ் வேற. எங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக செட்டே ஆகாது. நிலாவை எப்படி தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சா அழகா இருக்குமோ அதே மாதிரி தான் இவளும். கூட வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டா. ஸோ இதான் உன்னோட முடிவா? எஸ். அப்போ உன்னோட லவ்? என்னோட லவ் அது வினிதான். அப்ப நிலா மேல நீ வச்சிருக்கிறதுக்கு பேரு அது ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப நேத்து முழுக்க அவளை பார்க்க முடியாம நீ தவிச்ச தவிப்பு, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. இத்தனை நாள் அவ கூட பழகிட்டு திடீர்னு அவ இல்லாம நான் ஒரு நாள் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னோட நல்ல கம்பெனி அவ. மற்றபடி நோனோ, என்னோட மேரேஜ் லைஃபுக்கு அவ செட் ஆக மாட்டா. ஸோ அப்போ இதுதான் உன்னோட ஃபைனல் டிசிஷன்? எஸ். இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காக பின்னாடி நீ வருத்தப்பட மாட்டியே? கண்டிப்பா வருத்தப்பட மாட்டேன். நான் எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பா ஆகவே ஆகாது. இது வரைக்கும் தப்பா ஆனதும் இல்லை. இது ஒருவேளை தப்பாயிட்டா? நோ, எம்கே எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்ட். எம்கே இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். யூனோ, அதுதான் என்னோட இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு ரீசன். ஓகே, இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பாய். சாரி வினி, ஒன் டே, ஜஸ்ட் ஒன் டே நான் ஸ்லிப் ஆயிட்டேன். ஐம் ஸோ சாரி. என்ன கே சார், இன்னைக்கு இந்நேரத்துலயே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க போல. வேந்தன் வரேன்னு சொல்லியிருக்கான். நானும் ஊருக்கு போறேன். அப்படியா? வேந்தன் சார் இங்க வர்றாரா? இன்னைக்கு அவர் தான் பாத்துக்க போறாரா? எஸ் சார். அப்போ உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா சார்? ஒரு நாள் ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஓகே சார், உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கே. ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பார்க்க போறீங்களோ? எஸ். ஓகே சார், ஓகே. எப்படி நாளைக்கு வந்துருவீங்களா? வந்துருவேன். ஒரு நாளைக்கு மேல வேந்தனை கஷ்டப்படுத்த முடியாது. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வந்துருவேன். சரிங்க சார், சரி. வேந்தன் சார் எப்போ வர்றாரா? கிளம்பிட்டேன்னு சொன்னான். இந்த வந்துட்டு இருக்கான். சரி சரி, வரட்டும். இதோ வந்தாச்சு. மாப்பிள வாப்பா, எப்படி இருக்க? கஷ்டம் கொடுத்துட்டனோ? சேச்சே இல்லப்பா. டாக்டர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு எப்படி இருக்கு வீட்டில் இருக்கிறது? பெட்டர் சார். நினைச்சா படுத்துக்கலாம், நினைச்சா உட்காந்துக்கலாம், நினைச்சா நடக்கலாம். கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே சார், முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்புறம் உங்க மாமனார் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, ஜாலியா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆபரேஷன் பண்ண மனுஷன் மாதிரியா இருக்காரு. அது சரி, அது சரி. சரி இருக்கட்டும், எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். சரி பாத்துக்கோங்க சார், நான் வரேன். ஓகே சார். ஓகே சார், கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரேன். ஓகே சார். அப்போ நானும் கிளம்புறேன். நாளைக்கு காலையில வந்துருவேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க. வேந்தன் சார், என் ரூம் தெரியும்ல, அங்கதான் தூங்கிட்டு இருப்பேன். ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுங்க, இல்லைன்னா நர்ஸ் இருக்காங்க. சரிங்க சார், சரிங்க சார். நைட்டெல்லாம் முழிச்சிருந்தாரோ? ஆமாடா, அதான் இப்ப தூங்க போறாரு. சரி, நீ எப்படி இருக்க? ஆள் நல்லா ஜோரா இருக்க. ஜோரா இருக்கனா? அட போப்பா, நீ வேற. என்னடா மாமனார் வீட்டுல நல்லா கவனிப்பு போல. ஆமாமா, நான் தான் அவரை கவனிச்சுக்கிட வேண்டியதா இருக்கு. என்ன ஆச்சு? இல்ல, என்னைய சொன்னாரு, நான் ஸ்கூல் படிக்கிற குழந்தை மாதிரி இருக்கனா, பால்வாடியில அட்மிஷன் போடுறாப்புல இருக்கனா. என்னைய அப்படி சொல்லிட்டு அவர் பண்ற வேலை பூரா அப்படித்தான் இருக்கு. இந்த பால்வாடியில வேலை பார்க்குற டீச்சர் ஒரு நிமிஷம் கூட உட்காந்துருக்கவே முடியாது. அசந்து செத்த நேரம் அக்கடான்னு இருக்க முடியாது. இந்த சின்ன பிள்ளைங்க அங்கிட்டு ஓடிடாம இங்கிட்டு ஓடிடாம என்னத்தையாவது எடுத்து வாயில போட்டுறாம எப்படி பாத்துக்குவாங்க? அதே வேலையை தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, என்ன கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுத்த, எப்படிப்பட்ட இடத்துல கட்டி கொடுத்துருக்க தெரியுமா? ஏண்டா என் மாமனார் என்னை போட்டு பாடா படுத்துறாரு மாப்பிள, முடியல என்னால. ஆனா வேந்தா, உன்னை இப்படி சிரிச்ச முகமா பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா. ஆமா போ, ஏதோ நேத்து தான் கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி உன் முகம் அப்படி ஜொலிக்குதே.
ஆமா சொல்லிக்கும். போறியா நீ வேற. ஆமா என்ன திடீர் ஊட்டி விஜயம்? மான பார்க்கணும் போல இருக்குடா, அதான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? சாருக்கு மேடம் இல்லாம இருக்க முடியலையோ? அது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 வாரம் பக்கம் ஆயிடுச்சு பத்தியா. போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி, பார்த்துட்டு வா பார்த்துட்டு வா. உனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல தானடா? இருந்துருவேல? ஒரு நாள் தானே, இருந்துக்கிறேன். ஆஃபீஸ்லாம் போனதா சொன்னேன். ஆமா, ஆஃபீஸ்லயும் ஃபேக்டரியிலையும் அப்படியே போய் ஒரு விசிட் கொடுத்துட்டு கேன்டீனை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே இருக்க முடியல. ஓ சரி சரி, படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ? அப்படின்னு இல்லை, ரொம்ப நேரம் படுத்தும் இருக்க முடியல, ரொம்ப நேரம் உட்காந்தும் இருக்க முடியல. அப்படியே மாற்றி மாற்றி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா சரி, இன்னும் ஒரு வாரம் அப்புறம் சரியா போயிடும். சரிப்பா சரி. வேந்தா அங்க பாரு. மாப்பிள, தம்பி வாங்க சார். என்ன இந்த பக்கம்? தூங்கி எழுந்துச்சு பார்த்தேன், என் மாப்பிளைய காணும். என் மக கிட்ட மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறதா சொன்னா. அதான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டாரான்னு பார்க்க வந்தேன். பாரு மாப்பிள, நான் என்ன சின்ன பிள்ளையா? கேளுடா என்னன்னு. அப்புறம் தம்பி இன்னைக்கு ஏதோ ஊருக்கு போறீங்களாம்ல? அப்ப மாப்பிள்ளை இங்கே தான் இருக்க போறாராம்ல? மாப்பிள்ளைக்கு துணைக்கு நானும் இங்கே தான் இருக்க போறேன். துணைக்கு இருக்க போறீங்களா? ஆமா, பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல, இல்லைன்னா நீங்க தனியால உட்காந்துருப்பீங்க. மாப்பிள்ள பாருடா. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ள இவரை போக சொல்லுடா. பாரு, உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்படி தேடி ஓடி வந்திருப்பாருன்னு. மாப்பிள்ள இவரை பத்தி உனக்கு தெரியாதுடா, பேசி பேசியே கொன்றுவாருடா. அப்படின்னா தினமும் சந்தோஷமா செத்து விளையாடலாம்டா. மாப்பிள்ள அப்படியெல்லாம் சொல்லாதடா, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதுடா. என்ன தெரியாது? சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாரு, நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த இந்த படமெல்லாம் பார்ப்போம்ல. ஓய் வாய மூடு, பெரியவரை வச்சுக்கிட்டு என்ன பேசுற? இரு மாப்பிள்ள, அப்படின்னு பேச வந்துட்டு கடைசியில மோட்டு போட்டுல படம் பார்ப்போமான்னு கேக்குறாருடா. ஜன்னலையெல்லாம் பூட்டணுமா, கதவையெல்லாம் பூட்டணுமா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணுமா? சரி கூட உட்காந்து பாரு, அதை விட உனக்கு வேற என்ன வேலை? என்னடா மாப்பிள்ள நீ இப்படி சொல்ற? டேய் இங்க பாரு, நீ நகரு, தள்ளு, அந்த பக்கம் போ. ஒன்னு அவரோட பொண்ணுக்கு கட்டி வச்சாச்சு. இனிமேல் அங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிக்க கூடாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. போ அங்க போ. டேய் மாப்பிள்ள பாரு, எதுவா இருந்தாலும் புகுந்த வீட்டுல மாமனார்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு, உன்னை கொன்றுவேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொல்லு, இப்ப தள்ளி நில்லு. உன் மாமனார் பக்கத்துல போய் நில்லு. போ உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. எப்பா நீங்க எங்க இருக்கீங்க? ஆமாமா, மாப்பிள்ளைய பார்க்க வந்தேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்தேன், எங்க அப்பாவை காணோம். உங்களை பத்தி தான் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதான் ஒருவேளை உங்களை பார்க்க வந்துட்டாரோன்னு பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா இங்கே தான் இருக்காரு. ஏன்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாதாப்பா? என்னப்பா நீங்க போனையும் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல பதறிட்டேன் நானு. மாப்பிள்ளைய பார்க்குற அவசரத்துல போனை எதையுமே எடுக்கல. எப்படி வந்தீங்க? கேப் புக் பண்ணி வந்தேன். அப்படின்னா போன் வச்சு தானே புக் பண்ணியிருப்பீங்க, ஓடிபி எல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல, போனாங்க. ஆமா, கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. அவன் நேரம் எங்க போயிருப்பானே. சரியா போச்சு போங்க. மாப்பிள்ள போன தொலைஞ்சு வச்சு. பாரு பாரு பாரு, நான் சொன்னேன்ல. அரசி, வேந்தனுக்காவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமேம்மா. அவர் ஃபோன் எங்கன்னு கேளுங்க சார். எத்தனை தடவை கால் பண்ண, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை. டேய் உன் ஃபோன் எங்க? என் ஃபோன் எங்க? என் பாக்கெட்ல. மாப்பிள்ள கார்லயே மறந்து வச்சுட்டேன்டா. ஐயா மாப்பிள்ள, சாம் ஸ்வீட் அடிச்சுக்கோங்க. பாரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவரை குறை சொல்ற? நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. அவரும் தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அங்க பாரு, சேம் ஸ்வீட்டுக்கு கையை நீட்டிட்டு இருக்காரு. அடி மாப்பிள்ள. சரி நான் அடிக்க மாட்டான், நீங்க கையை இறக்குங்க. என் மாப்பிள்ள இப்படிதான் எதுக்குனாலும் கூச்சப்படுவாரு. ஏங்க இப்ப நீங்க எதுக்குங்க வந்தீங்க? வரமாட்டோமா நாங்க 2 பேரும்? நான் எங்க அப்பாவை காணேன்னு பதறி போய் வந்தேன். நான் என் மாப்பிள்ள பத்திரமா வந்துட்டாரான்னு பார்க்க வந்தேன். ஆக மொத்தத்துல மாப்பிள்ள குடும்பமா சேர்ந்து உன்னை வழி அனுப்ப வந்திருக்கோண்டா. அதான் ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்படியே குடும்பமா ஓரமா நின்று சண்டை போட்டுக்கங்க. நான் கிளம்புறேன் ஊட்டிக்கு. மாப்பிள்ள உன் பேகு அதெல்லாம் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். சரி நான் கிளம்புறேன். அரசி வரேம்மா. சார் வரேன். தம்பி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாப்பாவை கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள. என் மாப்பிள்ள முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கு. அது இருந்தா இருந்துட்டு போகுது மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க கேன்டீன்ல டீயும் வடையும் நேரத்துக்கு சூப்பரா இருக்கும்ல, வரீங்களா? போய் ஒரு வடையை சாப்பிட்டுட்டு அப்படி டீயை குடிச்சிட்டு வருவோம். கடவுளே, நான் என் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கானா இல்லைன்னா பிக்னிக் வந்திருக்கானே தெரியல.